சமீபத்தில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜப்பானில் ஒரு மிருக காட்சி சாலையில் அனாதையாக விடப்பட்ட பஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கு வந்து ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு வந்துட்டே இருந்தது. அந்த பொம்மை வந்து தனக்கு துணையாக வச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பஞ்ச் வந்து அந்த பொம்மையை விட்டுட்டு அந்த குரங்குக்கு ஒரு சிலர்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சில குரங்குகள்லாம் சப்போர்ட் பண்ண உடனே அவங்களோட சேர்ந்து போயிடுச்சு. அந்த பொம்மை வந்து அந்த பக்கம் அனாதையாக கடந்தது. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த குரங்கு வந்து தனக்கு தேவையான வரைக்கும், தனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுற வரைக்கும் அந்த பொம்மையை வச்சுட்டு இருந்தது. கடைசியில் அந்த பொம்மையை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பஞ்ச் வந்து ரொம்ப மோசமான குரங்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் அப்படி யோசிக்கலை. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துணைக்கு வெறும் பொம்மை மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை விட்டுட்டு தான் போயிடுவாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா, அவர்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்கு கௌரவத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, அவர்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுடைய அன்பும் பாதுகாப்பும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, வெறும் பொம்மை மாதிரி தான் அவங்க இழுத்துட்டு திரிகிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அவங்களும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவாங்க. அவர்களுடைய உணர்வுக்கு யார் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்பு பாசத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட அவங்க போயிடுவாங்க. இது இயல்பான ஒன்று தான். அது பஞ்சாக இருந்தாலும் சரி, அது மனிதராக இருந்தாலும் சரி. அதனால் உங்களை நம்பி வந்துட்டு இருக்கிற உங்களோட துணையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுங்க, அரவணைப்பு கொடுங்க. அப்பப்போ என்னென்ன தேவைகளுக்கோ அது சரியாக நிறைவேற்றிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த உறவு பலம் வாய்ந்ததாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, வாழ்க்கை உங்களுடையது. மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில்.